நீலகிரி மாவட்டம் ஊட்டி தாவரவியல் பூங்காவில் 127வது உதகை மலர் கண்காட்சியை இன்று மே 15ஆம் தேதி தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த ஆண்டிற்கான கண்காட்சி பொன்னியின் செல்வன் கதையை கருப்பொருளாக கொண்டு 7,50,000 மலர்களால் சிற்பங்கள் அமைக்கப்பட்டு சிறப்பாக நடைபெறுகிறது. கோடை சீசனை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பில் ஊட்டியில் பல்வேறு கண்காட்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதில் முக்கியமான நிகழ்வாக இந்த மலர் கண்காட்சி இந்த ஆண்டு மே 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. 275 வகை மலர்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட இந்த கண்காட்சியில் 40,000 தொட்டிகள் வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டுள்ளன. அரண்மனை நுழைவாயிலில் மட்டும் 1,30,000 மலர்களால் உருவாக்கப்பட்டுள்ளதை தாண்டி சிம்மாசனம், யானைகள், வீரர்கள், கல்லணை, மலர் நீர்வீழ்ச்சி, அன்னப்பறவை ஆகியவையும் மலர்களால் உருவாக்கப்பட்டுள்ளன. முதல் நாளான இன்றே ஆயிரக்கணக்கான மக்கள் மலர்களால் ஆன சிற்பங்களை பார்வையிட்டு ரசித்தனர். பூங்காவின் நுழைவு வாயிலில் இருந்து முழு பரப்பிலும் வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள சிறப்பு காட்சிகள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுக்கின்றன. இந்த மலர் கண்காட்சியை ஒட்டி பாதுகாப்பு நடவடிக்கையாக 500க்கும் மேற்பட்ட போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.